ஹாய் கைஸ், நம்மக்கிட்ட ஜிபிஎஸ் டிவைஸ் வாங்கும்பொழுது உங்களுக்கு சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணி ஒரு மொபைல் ஆப் லிங்க் அமைச்சு அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா சைன்இன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த வண்டி இதுக்குள்ளே காமிக்கும். இது எங்களோட கஸ்டமர். இப்போ இவர் மொத்தம் 8 வண்டி எங்கள் கிட்டே போட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ அது எப்படி லிஸ்ட்டாக காமிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மேலே இருக்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்களா, டேஷ்போர்டில் மேலே இந்த ரொட்டேட்டிங் பண்ணுற லிஸ்ட்டு பார்த்தீங்களா, ஆல் வெஹிக்கிள்ஸ் ஓகேங்களா, 8. ஓவர் ஸ்பீடில் எந்த வண்டியும் போகல. ரன்னிங்கில் ஒரு வண்டி இருக்குது, அதாவது பச்சை கலரில் இருந்தால் ரன்னிங், சரிங்களா? மஞ்சள் கலரில் இருந்தால் ஐடியல். ஐடியல் அப்படின்னா என்னென்னா, உங்கள்ட்ட வண்டியை கீ மட்டும் போட்டு வச்சு நகர்த்தாமல், அதாவது மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஐடியலில் வரும், சரிங்களா? இதை சில டைம் ஏசி மானிட்டரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது சில பேர் ஸ்டாண்டிங் ஏசி போட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க, அதை கண்காணிக்கவும் இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப், எத்தனை வண்டி ஸ்டாப்பில் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். அன்ரீச்சபிள் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஜிபிஎஸ் கொடுக்கும்போது அதில் ஏர்டெல் சிம் கார்டு போட்டு கொடுக்குறோம், சரிங்களா? இந்த ஏர்டெல் சிம் கார்டு எங்கெங்கெல்லாம் நெட்வொர்க் கிடைக்குதோ அங்கெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகும். சில ஏரியா ஹில்ஸ் ஏரியா இல்லை ரொம்ப ரூரல் வில்லேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டவர் கிடைக்காத பட்சத்தில் இது அன்ரீச்சபிளில் போகும் அல்லது இன்ஆக்டிவ்னு காமிக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பாருங்கள், டேஷ்போர்ட் பக்கத்தில் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க, 3 கோடு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அது எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 கோடை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இவ்வளோ ஆப்ஷன்ஸும் காமிக்கும். இதில் லைவ் மேப்னால் வண்டி எங்கே போகுது வருதுன்றதை பார்க்குது. கிலோமீட்டர் சம்மரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிலோமீட்டர் சம்மரினா எந்தெந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் காமிக்கும். இதில் பாருங்கள், வண்டி நம்பர்ஸ் போட்டிருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸு 111 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டோட்டல் டியூரேஷன் 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி, சரிங்களா? சில டைம் ஐடியலில் இருக்குது, மொத்தம் எத்தனை மணி நேரத்துக்கு இதை கால்குலேட் பண்ணி சொல்லுதுன்றது இருக்கும், சரிங்களா? இதை நம்ம பிடிஎஃப் வேணுமாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த வண்டி வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா வண்டி, ஒரு 50 வண்டிலாம் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணிக்கலாம் நம்பரை வச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டில் ப்ளஸ் பட்டன் தெரியுது இல்லையா, அதில் கிளிக் பண்ணி டுடே, எஸ்டர்டே, வீக், செலக்ட் டேட் ரேஞ்ச், டேட் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை வீக் வைஸாக அந்த கிலோமீட்டர்ஸ் வேணுமான்னு பார்த்துக்கலாம். இல்லை எஸ்டர்டே, நேற்று உள்ளது பார்க்கணும் அப்படின்னா எஸ்டர்டேன்ற கிளிக் பண்ணால் இது நேற்று உள்ளது, பார்த்தீங்களா? நேற்று உள்ள கிலோமீட்டர். ஸோ டேட், செலக்ட் டேட், இந்த டேட் இருக்கா, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ 15ஆம் தேதிக்குள்ளது பார்ப்போம், சரிங்களா? இந்த பாருங்கள், 15ஆம் தேதிக்குள்ளது இந்த டேட்டா, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேக் போயிடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ டேட் அப்படிங்கிறது இருக்கும். சில இதில் வெஹிக்கிள் எக்ஸ்பிரி டேட்னு இருக்கும், சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் டியூ டேட் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஜிபிஎஸ் வாங்கும்போது 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி நாங்கள் லைசன்ஸ் போட்டு கொடுப்போம். அந்த லைசன்ஸ் எப்போ முடியுது அப்படிங்கிறத சொல்கிற டேட்டா தான் இது, சரிங்களா? இதில் பாருங்கள், ஒவ்வொரு வண்டியோட டேட்டாவும் எப்போ முடியுதுன்றதை காமிக்கும். காண்டாக்டர்ஸில் போனீங்கன்னா எங்கள் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதாவது மொபைல் நம்பர் அண்ட் இமெயில். எங்களை ஈஸியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். செட்டிங்ஸில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ், வைப்ரேட், சவுண்டு, வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆன் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டண்ட் என்னென்னா வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அது தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி யூசர் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களோட நேம் இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இமெயில் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனால் தான் இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வண்டி எந்த வண்டிக்கு நீங்கள் செட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த வண்டிக்கு நான் செட் பண்ணுறேன் 2989 நான் செட் பண்ணுறேன். வெஹிக்கிள் நேம் அதான் உங்களோட நம்பர் பிளேட். வெஹிக்கிள் ஆலியஸ்னால் நிக் நேம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஓவர் ஸ்பீட் லிமிட், அதாவது நீங்கள் 40லேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இப்போ 50 செட் பண்ணேன் அப்படின்னா 50க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வண்டிக்கு,
சரியா, சாரி, உங்களோட மொபைல் ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வண்டி இது மாதிரி 50 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்ற இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த சைடு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியை காமிக்கிது இல்லையா, அந்த ஒரு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த மாதிரி பாக்ஸாக காமிக்கிது இல்லையா, அதில் எந்த இடத்துல வேணுமாலும் நீங்கள் டச் பண்ணலாம். சரிங்களா, அந்த பாக்ஸாக காமிக்கிற இடத்துல எந்த இடத்துல வேணுமாலும் டச் பண்ணிங்கன்னா, இப்போ நான் டச் பண்ணுறேன். இந்த பாருங்கள், கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது எந்த வண்டியோட பாக்ஸ் அந்த பாக்ஸை டச் பண்ணுறீங்களோ கீழே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். லைவ் மேப் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. லைவ் மேப் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த வண்டி ரன்னிங்கில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு ப்ளூ கலர் கோடு மாதிரி போட்டு வண்டி ரன்னிங்கில் இருக்குது. வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்ட்டு பார்க்க முடியும். இங்கே தெரியுது, மாறும் பாருங்கள். 11 km/h, 8 km/h இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இன்றைக்கி டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுதுன்றதை இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரி சார்ஜு, உங்கள் வண்டிக்கு கிடைக்கிற டவர் சிக்னலை இங்கே நீங்கள் பார்த்துக்கிற முடியும். ஓகேங்களா, ஸோ வண்டி எங்கே மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த வியூவை வந்து சேட்டலைட் வியூவை மாற்றணும் அப்படின்னா இந்த பாருங்கள் செட்டிங் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேட்டலைட் பட்டன் இருக்கு இல்லையா, சேட்டலைட் டூகுள் பட்டன் ஒன்று இருக்குது. அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா சேட்டலைட் வியூவில் பார்த்துக்கலாம். ஓகேவா, சேட்டலைட் வியூ வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் எதுக்குன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி இருக்கிற இடத்த உங்களோட மொபைலில் உள்ள கூகுள் மேப் மூலயமா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நேராக லொக்கேட் பண்ணி காமிச்சிடும் உங்கள் வண்டி இருக்கிற இடத்துக்கு. அதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஸோ லைவ் மேப் முடிஞ்சிச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே போய்க்கிடுவோம். ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்கே போயிட்டு வந்துச்சுன்னு டேட் வைஸ். இதில் தான் 3 months ரெக்கார்டு இருக்கும். எங்கெங்கே போயிட்டு வந்துச்சுன்னு 3 months ரெக்கார்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வண்டியை வந்து நான் இப்போது நேற்று உள்ள ரெக்கார்டை பார்ப்போம். 26 ஸோ 26 நைட்டு இதில் வந்து டைம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இது நான் வந்து என்ன பண்ணுறேன், 26 விடிய அதாவது 26 நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்கிறதுலேருந்து 26 நைட்டு 11:59 வரைக்கும் உள்ள ரெக்கார்டை பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது இந்த வண்டி கம்மியாக தான் ஓடி இருக்கு நேற்று. சரிங்களா, ஸோ அதனால் ரொம்ப டேட்டா இல்லை. நம்ம அடுத்த வண்டியில் அந்த டேட்டாவை பார்க்கலாம். இதில் போய் ஹிஸ்ட்ரி 26 உங்களுக்கு தெரியுதுங்களா, சிம்பிள் தாங்க. இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. அதை அழுத்தினீங்கன்னா வண்டி எங்கே காலில் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, இந்த பாருங்கள் ஒரு பட்டன் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை மூவ் பண்ணால் வண்டி ஸ்பீடாக ஓடும். சரிங்களா, வேகமாக பார்க்குறதுக்காண்டி, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வேகமாக பார்க்குறதுக்காண்டி உள்ளது. வேகமாக மெதுவாக அந்த மாதிரி உள்ளது. சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ளே பட்டன் அழுத்திட்டேன். வண்டி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ போகுது. நல்லா பாருங்கள். இப்போ நான் இதை டூகுள் பட்டனை மூவ் பண்ணேன், ஸ்லோ ஆக்கியிருக்கேன். அதனால் மெதுவாக கார் ஸ்லோவாக இருக்குது. இப்போ வேகமாக மாற்றுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது. ஸோ ப்ளேபேக் வந்து நம்ம வேகமாக பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை ஸ்லோவாக வேணுமா ஸ்லோவாகவும் பண்ணி பார்த்துக்கலாம். நீட்டாக ஒரு ப்ளேபேக்காக எங்கெங்கே வண்டி போச்சு அப்படின்ற ஒரு அருமையான ப்ளேபேக் ரெக்கார்டை நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா, இதில் பாருங்கள் அந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டரில் போச்சு, எந்த டயத்தில் எங்கே போயிருக்கு,
எவ்வளோ கிலோமீட்டர் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மேலே வந்துடும். சேட்டலைட் வியூ வேணுமா வச்சுக்கலாம். சரிங்களா, சேட்டலைட் வியூ மாறிச்சா ஓகே. இந்த போர்ஷன் ஹிஸ்ட்ரி போர்ஷனை எடுத்த வரைக்கும் இவ்வளோதான் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் செக்ஷன். இப்போது ரிப்போர்ட் செக்ஷனில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு இக்னிஷன் ஆன் இக்னிஷன் ஆஃப்லாம் இருக்கு இல்லையா, அதுனா என்னென்னா கீயை ஆன் பண்ண டைம், வண்டியோட கீ ஆன் பண்ணது, வண்டியோட கீ ஆஃப் பண்ணது. ஸோ அது ரெண்டையும் கிளிக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், க்ரீன் கலர் வந்து கீ ஆன் பண்ணது, ரெட் கலர் டாட் வந்து கீ ஆஃப் பண்ணது. ஸோ ஒரு ட்ரிப்பு கீ ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண வரைக்கும் எங்கேருந்து எங்கே போயிருக்கு வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த இதில் பாருங்கள் டேட் அண்ட் டைம் இருக்குங்களா, அதே பாருங்கள் எவ்வளோ நேரம் ரன்னிங்கில் இருந்திருக்கு அப்படின்ற டைமிங் இதில் இருக்கும். எவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ எங்கேருந்து எங்கே போனது அப்படின்றது இங்கே இருக்குது. கீ ஆன் பண்ணது கீ ஆஃப் பண்ண வரைக்கும் எங்கேருந்து இங்கே போனது, இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்மளால் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் செக்ஷனில் முக்கியமானது ஓவர் ஸ்பீடு இருக்கான்னு பார்ப்போம். ஓவர் ஸ்பீட் ரெக்கார்டு இல்லை, ஓவர் ஸ்பீட் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா இங்கே வரும். அடுத்ததாக ஐடியலில் எவ்வளோ நேரம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஐடியலில் இருந்த டைமிங் பூரா இதில் காமிக்கும். சரிங்களா, அதாவது கீயை ஆன் பண்ணி வச்சுட்டு வண்டி ஒரே இடத்துல இருந்ததை இந்த இது காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஏசி ஆன் அப்படின்னா இது வந்து ஏசி மானிட்டரிங் டிவைஸில் மட்டும்தான் வரும். சரிங்களா, அதுக்குள்ளே போனால் ஏசி எவ்வளோ நேரம் ஆனில் இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இந்த வண்டியில் ஏசி இல்லை, அதனால் நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அன்ரீச்சபிள் அப்படின்னா வண்டியில் வச்சுருக்க ஜிபிஎஸ்க்கு டவர் நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னா அன்ரீச்சபிள் போகும். ஸோ அதோட ரெக்கார்டு இருக்குன்னா இதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு வைக்க கொடுத்தீங்கன்னா அதோட ரெக்கார்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் செக்ஷனில் நம்ம பார்க்க வேண்டியது லொக்கேட். லொக்கேட்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வண்டி இருக்க இடத்த காமிக்கக்கூடிய ஆப்ஷன் தான் லொக்கேட். அடுத்து கிலோமீட்டர் சம்மரி. கிலோமீட்டர் சம்மரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இருந்தாலும் நான் உள்ளே போய் காமிக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றத காமிக்கிறது தான். ஸோ அது டேட் வைஸ் இங்கே நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் டேட் வைஸ் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் செக்ஷனில் ட்ராவல் சம்மரி. ஸோ ட்ராவல் சம்மரி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இருந்தாலும் உள்ளே போய் நான் காமிக்கிறேன். ஸோ ட்ராவல் சம்மரி டேட் வைஸு நம்ம மாற்றிக்க முடியும். என்ன டேட்டுக்குள்ளதை பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். ஸோ இன்னைய டேட்டுக்குள்ளதை பாருங்கள். ரன்னிங் வந்து 8 hours 10 minutes ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஸ்டாப் எவ்வளோ நேரம் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐடியல் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்கலாம். ஹால்ட்டு, ஒரு வண்டி எவ்வளோ நேரத்தில் ஒரு இடத்துல நின்று போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதான் ஹால்ட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஷேருங்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். ஷேர் அப்படிங்கிறது உங்களோட லொக்கேஷனை எவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஷேர் பண்ணி நீங்கள் அவங்கள லைவாக பார்க்க வைக்கலாம். அதான் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்றது. 1 ஹவருக்கு அவங்க பார்க்கலாம், 12 ஹவர்ஸ்க்கு பார்க்கலாம், 1 டே பார்க்கலாம், 1 வீக் பார்க்கலாம், 2 வீக்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால லைவாக இந்த வண்டி, இந்த ஜிபிஎஸ் உள்ள வண்டி எங்கே போகுதுன்னு அவங்களால பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஆக்டிவிட்டி எல்லா டேட்டாவும் வரும். எப்போ வண்டி ஆன் பண்ணது, ஆஃப் பண்ணது, ஐடியல் என்ன, எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அதாவது மெசேஜ் மாதிரி உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது எல்லா ரெக்கார்டும் இதில் இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கலாம் வண்டி ஆன் பண்ணது, ரெட் கலரில் இருக்கலாம் வண்டி ஆஃப் பண்ணது, எல்லோ கலரில் வர்றதெல்லாம் ஐடியலில் இருந்தது. சரிங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு. சர்வீஸ் அலர்ட்ஸ். சர்வீஸ் அலர்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இன்சூரன்ஸ் ரினியூவல் அந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தேவையானதை நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அலர்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இது முக்கியமான ஒரு செக்யூரிட்டி ஃபங்க்ஷன். அதாவது பார்க்கிங்கை எனேபிள் பண்ணுறீங்க ஒரு வண்டிக்கு அப்படின்னா இந்த எனேபிள்ட்டுன்னு இருக்கு இல்லையா,
அதை நான் இப்போ எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். எனேபிள் பண்ணால் நல்லா கவனித்து பாருங்கள். நான் பார்க்கிங் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வண்டிக்கு நேராக பி அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அதாவது பார்க்கிங் மோடு எனேபிள் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த வண்டி வந்து பார்க்கிங் மோடு எனேபிளில் இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல வச்சு பார்க்கிங் மோடு எனேபிள் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி ஒரு 200-300 மீட்டர் ரீச் ஆகிடுச்சுன்னா சைரன் மாதிரி அடிக்கும் செல்லுக்கு. ஸோ இந்த வண்டி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஓனரை டிசேபிள் பண்ணிடுறேன். சரிங்களா? டிசேபிள் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசன். ஒரு இடத்துல நீங்கள் வண்டியை பார்க் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா பார்க்கிங் மோடு எனேபிள் வைக்கலாம். யாராச்சும் உங்களோட வண்டியை சரிங்களா தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு சைரன் மாதிரி அடிக்கும். அதாவது 200-300 மீட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி சைரன் மாதிரி அடிக்கும். ஸோ நீங்கள் உடனே அலர்ட் ஆகி வண்டியை ஃபாலோ பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நியர்பைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் பக்கத்தில் உள்ள ஏடிஎம்ஸ், வெஹிக்கிள்ஸ், பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் வந்து லாக். இந்த லாக்னு இருக்கு இல்லையா, இங்கே லாக்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லாக் அன்லாக் அப்படின்றது இருக்குது, ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா உங்கள் வண்டியில் ஒரு ரிலே வைப்போம். அந்த ரிலே மூலிமா உங்கள் வண்டியை மொபைல் மூலிமா ஆன் ஆஃப் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் வந்து BS6 வெஹிக்கிள், அதாவது சென்சார் வெஹிக்கிள்ஸ்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் கஸ்டமராக நீங்கள் கேட்கும் போது நாங்கள் வச்சு கொடுப்போம். ஸோ அதை வந்து லாக் அன்லாக் பண்ண முடியாது. அதாவது ஓடிக்கிட்ட வண்டியை லாக்னு கொடுத்தீங்கன்னா வண்டி நின்றுடும். சரிங்களா? அன்லாக் பண்ணிங்கன்னா வண்டி ரன்னிங்கில் ஆகும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரின் ஆப்ஷனை எப்போ லாக் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்போ அன்லாக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டாவை காமிக்கிறதுக்கு உள்ள ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ பின்னாடி போயிடலாம். டோட்டலாக இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி டேஷ்போர்ட்லேயே பாருங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்றதுலாம் உங்களுக்கு காமிக்கும் டேட்டா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ்லாம் காமிக்குது. சின்ஸ் எவ்வளோ நேரமாக அதாவது ரன்னிங்லேயே இருக்குது அப்படின்றது 28 நிமிஷமாக ரன்னிங்லேயே இருக்குது அப்படின்றது காமிக்கும். இங்கே வந்து கீ ஆன் பண்ணியிருக்கிறது, பேட்ரி, சிக்னல் எல்லாமே காமிக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட ஆப்பில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்தால் நம்மள்ட்ட கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் ஆல்.